வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாக்டர்களே சொல்லாத இல்லை அவங்களுக்கே முழுசாக தெரியாத பல தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாம் சாப்பிட்ற அரிசி சாதம், தோசை, இட்லி இப்படி நாள்தோறும் 3 வேளையும் சாப்பிட்ற உணவுகளும் அதோட மூலப்பொருளாக இருக்கிற அரிசியை பற்றி தான் இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம். இந்தியாவை உலக அளவில் டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு தெரியுமா? நம்ம இந்திய மக்கள் தொகையில் 11-12% மக்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். இதுக்கு முக்கியமான காரணங்கள் ஒன்று தாங்க பாலிஷ்டு ரைஸ். நாம் தினமும் சாப்பிட்றோம்ல ஒயிட் ரைஸ், அதாங்க. நாம் கண்டிப்பாக இதுக்கு கவனம் செலுத்தியே ஆகணும். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? அரிசியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி அரிசியாக வந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு விவசாயத்தை தாங்க கையில் எடுக்க போகிறோம். என்னடா விவசாயம்னு ஆரம்பித்து நமக்கு போர் அடிக்க போதுன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் விவசாயத்தை ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்நாளை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால் முழு வீடியோ பாருங்கள், உங்கள் வாழ்நாளுக்கு இது உதவியாக இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? நம்ம சேனல் டிஎன் நேச்சர் ஃபுட். இதில் முழுக்க ஆரோக்கியமான உணவு முறை மற்றும் நாம் சாப்பிட்ற சாப்பாடு தட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படிலாம் ட்ராவல் பண்ணி வந்துச்சுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் புரிகிற விதமாக தான் சொல்ல போகிறோம். முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக இது புது அனுபவமாக இருக்கும். நம்ம தினமும் சாப்பிட்றோம் இல்லையா, இந்த அரிசி முதல்ல நெல்லாக இருந்துச்சுங்க. இந்த நெல்லை விவசாயி கடையில் போய் வாங்கிட்டு வருவார். அதுலேயும் 2 ரகம் இருக்குது. ஒன்று நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ரகம். இட்லிக்கு தோசைக்கும் யூஸ் பண்ணுறோம்னா அது 2வது ரகம். இப்படி 2 ரகம் இருக்குது. வாங்கிட்டு வந்த நெல்லை விவசாயி 2 விதமாக விதைப்பாருங்க. ஒன்று நேரடி விதைப்பார், இன்னொன்று நாத்தாங்கால் போடுவார். நேரடி விதைக்கிறதுனா ஒன்றும் இல்லைங்க, தண்ணி இல்லை மழை நம்பி தான் போடணும் அப்படின்னா நேரடி விதைக்கிறது. தண்ணி இருக்குது அப்படின்னா நாற்றாங்கால் போட்டு விதைப்பார். அடுத்து நாற்றாங்கால் போட்ட 20-30 நாளில் நாற்றை ஃபுல்லாக பிடுங்கி நடவு போடுவாருங்க. அடுத்து பயிர் வளர ஆரம்பிக்கும் போது களை எடுப்பாங்க. ஒன்று கை மூலமாக எடுப்பாங்க, மிஷின் மூலமாக எடுப்பாங்க. அடுத்து களை எடுத்ததும் உரம் போடுவாங்க. இப்படி 2 வேலையும் முடிச்சுட்டு அடுத்து நோய் வந்தால் அதுக்கு ஒரு மருந்து, பூச்சி கடிச்சா அதுக்கு ஒரு மருந்துன்னு 2 மருந்து அடிச்சிருவாங்க. பயிர் 60-70 நாளில் வளர்ந்துடும். உடனே நல்லா பூ வைக்கணும், காய் பிடிக்கணும்னு அடுத்து ஒரு உரத்தை போடுவாங்க. இப்படி 90 நாள் ஆனதும் பூ வைக்க ஆரம்பிச்சிடும். பூ வச்சதும் தேவைப்பட்டால் நோய், பூச்சி மருந்து, உரம்னு போடுவாங்க. அடுத்து 30 நாளில் நெல் விதையாக விளைஞ்சு 120 நாளில் அறுவடைக்கு தயாராகிருங்க. உங்களுக்கு ஒரு கேள்விங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் நெல் வயலுக்கு போயிருக்கீங்களா? போயிருந்தால் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? நம்ம அடுத்த கதைக்கு வருவோமா? இப்படி அறுவடைக்கு ரெடி ஆனதும் அந்த காலத்துலலாம் கையிலேயே அறுத்து அதை களத்தில் அடிப்பாங்க. ஏன் யானை வச்சு கதிரடிச்ச காலம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், உண்மையாகவே யானை சைஸ்க்கு ஒரு மிஷினை வயலில் இறக்குறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஏக்கர் நெல் வயலை 1 மணி நேரத்தில் அறுத்து அதில் இருக்கிற வைக்கோலை விட்டுட்டு நெல்லை மட்டும் தனியாக பிரித்து கொடுத்துருதுங்க. அந்த நெல்லை இந்த விவசாயி மூட்டையாக கட்டி அடுக்கி வைக்கிறாருங்க. அடுத்து தாங்க விஷயமே இருக்குது. இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி செலவு பண்ணி விளைஞ்ச நெல்லை கட்டின மூட்டையை அந்த விவசாயி என்ன பண்ணுவார்னா, இடைத்தரகர் அதாவது இன்டர்மீடியேட்டரை வர சொல்லி நெல் மூட்டைகளை இன்னொரு ஆளுக்கிட்ட ஏற்றி விட்டுருவாருங்க. அந்த இடைத்தரகர் என்ன பண்ணுவாருன்னா, நெல் மூட்டையை நெல் அரைக்கும் ஃபேக்ட்ரிக்கு போய் அந்த வியாபாரிகிட்ட ஒரு ரேட்டுக்கு கொடுத்துருவாருங்க. அந்த வியாபாரி என்ன பண்ணுவார்னா, வாங்கின நெல்லை பூரா சைஸுக்கு ஏற்ற மாதிரி தரம் பிரித்து அதை மிஷினில் அரைச்சி நெல்லை அரிசியாக ஆக்குறாருங்க அந்த வியாபாரி. இப்போ தாங்க நம்ம கண்டனுக்குள்ளேயே வரப்போகிறோம். கவனமாக கேளுங்க. அந்த காலத்தில் இப்படி தானே நெல்லை அரிசியாக மாற்றினாங்க. அப்போ அவங்கெல்லாம் நல்லா தானே இருந்தாங்க, நல்லா தானே சாப்பிட்டாங்க. இப்போ மட்டும் ஏன் அரிசியை சாப்பிட்டா சர்க்கரை வருதுன்னு கம்மியாக சாப்பிட சொல்கிறாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ அதுக்கு பதில் சொல்கிறேன் கேளுங்க. இந்த விவசாயி கொடுத்தார் இல்லையா நெல், அதில் விட்டமின்ஸு, ஃபைபர்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, மினரல்ஸ்னு எல்லா சத்துமே இருந்துச்சுங்க. நெல்லை அரிசியாக மாத்திரப்ப என்ன ஆகுதுன்னா, அதுக்கு நெல்லை 4ஆக பிரிக்கலாங்க. மேலே இருக்கிறது ஹஸ்க்கு, அதுக்கு பேர் தான் உமி. அடுத்து இருக்கிறது லேயர், பிராண்ட், அதுக்கப்புறம் இருக்கிறது ஜெம், அப்புறம் எண்டோஸ்பம். இப்படின்னு 4 இருக்குங்க. இதில் நாம் சாப்பிட்றது எண்டோஸ்பம், முளைக்க உதறது ஜெம். அதை விட்டுருங்க. அந்த உமி தாங்க எல்லா சத்தும் இருக்குது. அதை மிஷினில் கொடுக்கவும் உமி போயிடுதா, அப்போவே 60% சத்தும் போயிடுதுங்க. ஆனாலும் மிச்சம் 40% சத்து அந்த பிராண்டில் இருக்குது. அந்த காலத்தில் கைக்குத்தல் அரிசி, புழுங்கல் அரிசி இருந்துச்சு. அதில் உமியை மட்டும் நீக்கிட்டு சாப்பிட்டாங்க. டைஜஷன் நல்லா ஆச்சு, சர்க்கரை கண்ட்ரோல் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், ஹஸ்கை நீக்கணும் இல்லாமல் அடுத்து இருக்கிற பிராண்டையும் நீக்கி வெள்ளையாக பாலிஷாக வேணும்னு சத்தை ஃபுல்லாக நீக்கிட்டு வெறும் எண்டோஸ்பம் மட்டும் சாப்பிட்றோம். 90% சத்து போயிடுச்சுன்னா மிச்சம் என்னங்க இருக்கும்? வெறும் கார்போஹைட்ரேட் மாவு சத்து மட்டும்தான் இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற சத்தையும் நல்லா அலசனு அதையும் காலி பண்ணிடுறோம். இப்படி சத்து இல்லாத வெறும் அரிசியை மட்டும் சாப்பிட்டா எப்படிங்க நல்லா இருப்போம்? முடியாதுல்ல. உடனே கேள்வி வரும், பாலிஷ் பண்ண அரிசி தானே கிடைக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. நீங்களும் சரியாக தான் கேட்குறீங்க. அதுக்கு நான் 3 யோசனை இல்லை முறைகள் சொல்கிறேன். அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓரளவு இதை சரி செய்யலாம். ரெடியா? 1, குக்கர் சாதம் சாப்பிடாதீங்க. அதில் சுகர் லெவல் அதிகமாகும், சீக்கிரம் சுகர் வந்துடும். வடித்த சாதம் சாப்பிடுங்க, வடித்த கஞ்சியை குடிங்க. உங்கள் குழந்தைகளும் நல்லா இருப்பாங்களா, நீங்களும் நல்லா இருப்பீங்க. 2, அரிசியை வாங்கினதும் 4-5 தடவை கழுவி அதில் இருக்க சத்தை பூரா கரைச்சி விட்றீங்க. 1 இல்லைன்னா 2 தடவை மட்டும் கழுவி சாப்பிடுங்க. 3, குக்கர் சாதம் தான் கிடைக்குதுன்னா அளவாக சாப்பிடுங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமே நஞ்சாக இருக்கும்போது சாப்பாடு நஞ்சாகாதா?
அடுத்து 4ஆவதாக ஒன்று இருக்குங்க. என்னடா புதுசாக 4ஆவதாக ஒன்று சொல்கிறேன்னு யோசிக்காங்க. இதாங்க ரொம்ப முக்கியம். அது கஷ்டமான விஷயந்தான். ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிம்பிளுங்க. நாட்டு நெல் ரகம்னு சொல்லுவோம் இல்லையா, கருப்பு கவுனி, சிவப்பரிசி, மாப்பிள்ளை சம்பா இப்படின்னு நெல் ரகங்கள் இருக்குது. அதை வாங்கி சாப்பிடுங்க. அது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்கிறத பண்ணுங்கள், இன்னும் ஈஸி தான். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக நெல் தோட்டம் இருக்கும், நெல் வயல் இருக்கும். அந்த விவசாயி வீட்டுக்கு போங்க. அந்த விவசாயிகள் கண்டிப்பாக அவங்களுக்குன்னு தேவையான அளவு நெல்லை அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று அதை வாங்கி பயன்படுத்துங்க. அப்படி இல்லையா, அவங்கள்ட்ட சொல்லி வச்சு ஒரு வருஷம் தேவையான அளவு நெல்லை வாங்கி நீங்களே வெளியே மிஷினில் கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உண்மைக்குமே உங்களுக்கு மாற்றம் தெரியும். இப்படி அரிசியை பற்றின முழு விவரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களோட சந்ததியினரும் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க.